ஹாய், டுடே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு குட்டி பர்ஸ் தான் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஏதாச்சும் வட்டமான பொருள். நான் வந்து இந்த பொருளை எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேப்ரிக் வைக்கணும். அதுக்கு மேலே வட்டமாக ஏதாச்சும் ஒரு பொருளை வைக்கணும். இனி இதை சுற்றி நம்ம வந்து வரையணும். இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்த வட்டத்தினால எனக்கு வந்து ஒரு ஸ்மால் பர்ஸ் தான் கிடைச்சு. உங்களுக்கு வந்து பெரிய வட்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய பர்ஸே கிடைக்கும். நம்ம இப்போ கட் பண்ணது வந்து ஒரு ஃபேப்ரிக், ஆனால் நமக்கு தேவையானது 2 ஃபேப்ரிக். இதே அளவில் வந்து நான் ஒரு ரெட் கலர் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி பேப்பர் கேன்வாஸில் வச்சு நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த ரெண்டுலேயும் வந்து ரெண்டு ஃபேப்ரிக் நமக்கு தேவைப்படுது. இனி இதை நம்ம தைக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டான ஃபேப்ரிக் மேலே வந்து இந்த பேப்பர் கேன்வாஸ் அயன் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம சுற்றியும் வந்து தைக்கணும். தைக்கும்போது பேப்பர் கேன்வாஸ் வந்து மேலே இருக்கணும். இந்த வட்டமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வளைவான இடம்லாம் கரெக்டாக நம்மளுக்கு வந்து வரதுக்காக சைடில் கிராஸில் நம்ம கட் பண்ணி விடணும். இனி வந்து இந்த துணியை வந்து நம்ம நிமிக்கிறதுக்காக கரெக்டாக இந்த தையலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நீளமாக நம்ம துணியை வெட்டணும். இனி இதுல இருந்து நம்ம வந்து இந்த துணியை நிமித்துக்கலாம். இதை வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். இந்த வட்டமான ஃபேப்ரிக்கை நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி அந்த ஃபேப்ரிக்கும் இதே மாதிரி செய்யணும். ரெட் கலர் ஃபேப்ரிக் வந்து ஜாயிண்டாக இருக்கிறது மாதிரி வைக்கணும். வைக்கும்போது அடியிலையும் மேலேயும் வந்து நம்ம கட் பண்ண பக்கம் இருக்கிறது மாதிரி வைக்கணும். இனி நம்ம ஒரு 6 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பெரிய வட்டமாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வட்டத்துக்கு ஏற்றால நீங்கள் வந்து சைஸை மாற்ற வேண்டியது வரும். நான் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 6. இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வச்சுக்கணும். இனி வந்து இந்த ரெட் கலர் ஃபேப்ரிக்கை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இனி வந்து பர்ஸுக்கு மேல் பக்கத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதில் வந்து நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணி மடித்து வச்சு தைக்கணும். தச்சு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்ம லேஸும் வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து இந்த பர்ஸுக்காக நம்ம வந்து கைப்பிடி மாதிரி வந்து துணியை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து 3 இன்ச் அகலத்தில் நீளமாக துணி எடுத்துருக்கேன். இந்த துணியில் வந்து 2 பக்கமும் மடித்து 2யும் ஒரே மடிப்பாக மடித்து வச்சு நம்ம தைக்க போகிறோம். இனி இந்த கயிறை வந்து இதுக்கு மேலே மடித்து வச்சு நம்ம சுற்றியும் கட்டமாக தைக்கணும். இந்த பர்ஸுக்கு வந்து மேலே கை பிடிக்கிறதுக்காக நம்ம தைச்சிருந்த இந்த கயிறு எவ்வளோ நீளம் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்து கட் பண்ணி இதையும் அதே மாதிரி மடித்து வச்சு கட்டமாக தைக்கணும்.
இந்த பக்கம் ஸ்டிச் பண்ண மாதிரியே அந்த பக்கமும் நம்ம கைப்பிடியை வந்து ஸ்டிச் பண்ணணும். நல்ல பக்கம் சேர்ந்து இருக்கிறது மாதிரி வச்சு இனி சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். 2 பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த பேக்குக்கு அடிப்பக்கத்தை வந்து இந்த மாதிரி மடிக்கணும். இதில் வந்து 1 இன்ச் அளவு இருக்கிறது மாதிரி நான் லைன் போட்டிருக்கேன். இதில் வந்து நேராக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி அந்த பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது சேம் தான். ஆனால் வந்து நம்ம பெரிய பேக்காக நம்ம ஸ்டிச் பண்ணுவோன்னா அதுக்கு வந்து சைஸ் கூடும். நான் சின்ன பேக்காக ஸ்டிச் பண்ணதுனால 1 இன்ச். இனி இந்த பேக்கை நம்ம நிமிர்த்து பார்க்கலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் பெரிய பேக் ஆர் இன்னும் சின்ன பேக் எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.